வணக்கம். நீங்க அனுப்பி வச்சிருந்த இந்த 2 படைப்புகளும் நிஜமாவே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஆமா. ஒன்னு மரணத்தையே கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு காதல் கதை. ம். இன்னொன்னு ரொம்ப யதார்த்தமான ஒரு சமூகத்தோட அமைதியான சக்திய பத்தி பேசுது. ஆ. ரெண்டும் சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் முதல்ல தோணுச்சு. ஆமா. மேலோட்டமா பார்த்தா அப்படிதான் தெரியும். ஆனா கொஞ்சம் ஆழமா யோசிச்சா, 2க்குமே ஒரு பொதுவான புள்ளி இருக்கு. அப்படியா? என்னது அது? 2மே நம்ம கண்ணுக்கு தெரியாத, ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷய பத்தி பேசுது. ஒன்னு தனிப்பட்ட உலகத்துல, இன்னொன்னு ஒரு பொது உலகத்துல. ஓ, இன்ட்ரெஸ்டிங். சரி, அப்போ அத பத்தி தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். ஆமா. சூப்பர். அப்போ முதல்ல ஒரு நித்திய காதலின் எதிரொலிகள் கதையிலிருந்து ஆரம்பிக்கலாம். சரி. அப்புறமா இறையாண்மை உள்ள மக்களின் அமைதியான வலிமை படைப்புக்கு போலாம். கடைசியில நீங்க சொன்ன அந்த பொதுவான புள்ளி என்னன்னு பார்க்கலாம். சரிதான். இந்த காதல் கதையோட உலகமே ரொம்ப ஒரு மாதிரி தனித்துவமானது. வார்த்தைகள் மூலமா ஒரு அமைதியான கனவு மாரி ஒரு சூழலை உருவாக்குறாங்க. நிச்சயமா. கதையோட தொடக்கமே பாருங்க. எப்போதுமே மௌனமா இருக்கிற ஒரு நகரம். ம். காலம் கூட மெதுவா நகர்ற மாதிரி ஒரு உணர்வு. அங்க ஆரவ்னு ஒருத்தன். தனிமையே அவனுக்கு பழகி போன ஒரு விஷயம். அந்த அமைதி தான் இங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த அமைதிய உடைக்கிறதுக்காக தான் நிலா வர்றா. ஆமா, அவங்க 2 பேரும் சந்திக்கிற அந்த ஒரு நிமிஷத்தை ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. கரெக்ட். அந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவளை பார்த்த அந்த நொடி எனக்கு புரிஞ்சது ஒண்ணுதான். இந்த சந்திப்பு சாதாரணம் இல்ல. ஆமா. இது வெறும் ஒரு காதல் ஈர்ப்பு மட்டும் இல்ல. இது விதி மாதிரி ஒரு உணர்வை கொடுக்குது இல்லையா? ஆமா. இங்கிருந்து தான் கதை கொஞ்சம் கொஞ்சமா யதார்த்தத்தை விட்டு விலகி போகுது. ஆமா. அவ கூட இருக்கும்போது நேரம் நிக்குது, கடிகாரம் வேலை செய்யல, சுத்தி இருக்கிற உலகம் மறைஞ்சு போகுதுன்னு ஆரவ் உணர்றான். இது வெறும் கவிதை வர்ணனை இல்லைன்னு தோணுது. நிச்சயமா இல்ல. நம்ம ஒருத்தரை ரொம்ப ஆழமா நேசிக்கும்போது மத்த எல்லாமே அர்த்தம் இழந்து போயிடும்ல. அந்த உணர்வை எடுத்து கதை அத உண்மையாக்கி காட்டுது. ஆனா அதுல ஒரு சின்ன குழப்பமும் இருக்குல்ல. இது உண்மையா நடக்குதா இல்ல ஆரோவோட கற்பனையான்னு அவனுக்கே தெரியல. ஆமா, அந்த மர்மம் நம்மளையும் தொத்திக்குது. அதுதான் அந்த கதை சொல்லியோட திறமை. கரெக்ட். அப்புறம் ஒரு நாள் ராத்திரி அந்த மர்மம் இன்னும் ஆழமாகுது. ஆரவ் அவள பின்தொடர்ந்து ஒரு கல்லறைக்கு போறான். ஆமா, அந்த இடம் தான் கதையோட திருப்புமுனை. கல்லறையில நிலா 7 வருடங்களுக்கு முன் அப்படின்னு எழுதியிருக்கு. நினைச்சு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு. அந்த வரிய படிச்சதும் ஆரவ் சொல்றான், அந்த நிமிஷம் என் மூச்சே நின்னுச்சேன்னு. நம்ம நேசிக்கிற ஒருத்தரோட பேர ஒரு பழைய கல்லறையில பார்த்தா எப்படி இருக்கும்? மனசு ஒரு கணம் நின்னுடும். நிஜமாவே அந்த அதிர்ச்சியிலிருந்து அவ மீள்றதுக்குள்ள நிலா ரொம்ப அமைதியா சொல்றா. நீ பயப்பட மாட்டேன்னு தெரியும் அப்படின்னு. ஆமா, இது ரொம்ப முக்கியமான வரி. ஏன்னா இது ஆரவ் மேல அவளுக்கு இருக்கிற நம்பிக்கைய காட்டுது. அப்புறம்தான் அவ உண்மைய சொல்றா. அவ ஒரு ஆவியும் இல்ல, மனுஷியும் இல்ல. ம். காதலால் கட்டப்பட்ட ஒரு ஆன்மா. இந்த ஆன்மாங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அவங்க பேய்ன்னு சொல்லியிருந்தா இது மொத்தமா ஒரு ஹாரர் கதையா மாறியிருக்கும். மிகச்சரியா சொன்னீங்க. பேய்னா அதுக்கு ஒரு நெகட்டிவ் அர்த்தம் இருக்கு. அது பழி வாங்கவோ இல்ல பயமுறுத்தவோ வரும். ஆனா இங்க ஆன்மாங்கிறது அன்போட ஒரு வடிவம். ஓ, ஒரு உணர்ச்சிக்கு எவ்ளோ சக்தி இருந்தா அது ஒரு ஆன்மாவை இந்த உலகத்துல கட்டி போட முடியும்? இந்த ஒரு கேள்வியை தான் கதை நம்ம கிட்ட வைக்குது. வாவ். ஆனா கதை இதோடு முடியல. அடுத்ததா ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. ம். 7 வருஷத்துக்கு முன்னாடி நிலா காதலிச்சவன் இறந்துட்டாதாவும் அவன் பேர் ஆரவனும் சொல்லப்படுது. இத கேட்டதும் எனக்கு ஒரு நிமிஷம் தலையே சுத்திருச்சு. ஆமா. அப்போ இவன் யாரு? இவன் ஒருவேளை மறுபிறவியா? இல்ல அதே பேர்ல இருக்கிற வேற ஒருத்தனான்னு நாம யோசிப்போம். அதேதான். ஆனா கதை சொல்லி நம்மள அப்படி யோசிக்க விடல. விடல. அடுத்த வரியில உண்மையான குண்ட தூக்கி போடுறாங்க. ஆமா, உண்மை என்னன்னா இறந்தது ஆரவ் தான், உயிரோடு இருக்கிறது நிலா. எக்ஸாக்ட்லி. இவ்ளோ நேரமோ நாம யாருடைய பார்வையில இருந்து கதைய கேட்டோமோ அவனே ஒரு ஆன்மா. அவனுக்கு அது தெரியாது. அவன் இறந்துட்டோங்கிற நினைவே இல்லாம வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கான். ஆமா, இது ஒரு பயங்கரமான உணர்வு. நாம ஆரவு கூட சேர்ந்து தான் இந்த உண்மைய உணர்றோம். இது ஒரு உன்னதமான கதை சொல்லல் உத்தி. ஒரு ஆன்மா தான் இறந்து விட்டதை உணராமல். ஆமா. தன்னுடைய காதலியின் நினைவுகளாலும் அவளுடைய தீராத காதலாலும் இந்த உலகத்துல ஒரு நிழலா வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த வரிதான் இந்த கதையின் இதயம். அவள் காதல் என்னை மறைய விடல, இந்த உலகத்துல நிழலாக வைத்திருந்தது. பாருங்க, அவனுடைய காதல் இல்ல, அவள் காதல் தான் அவனை இங்க வச்சிருக்கு. அவளோட துக்கம், அவளோட நினைவுகள், அதுதான் அவனுக்கு ஒரு வடிவத்தை கொடுத்து இந்த உலகத்துல நடமாட வச்சிருக்கு. அப்போ அவன் ஒரு நிழல் மட்டும்தான், அவளோட துக்கத்தோட ஒரு பிரதிபலிப்பு. இந்த உண்மையை உணர்ந்ததும் ஆர ஒரு முடிவெடுக்கிறான். ஆமா,
தான் இங்க இருக்கிறது அவள அந்த துக்கத்திலிருந்து வெளியே வர விடாம தடுக்குதுன்னு புரிஞ்சுக்கிறான். அவளோட வாழ்க்கை அவனுக்காகவே நின்னு போயிருக்கு. கரெக்ட். அவனை மறக்காத வர அவன் மறைய மாட்டான். அவன் மறையாத வர அவளாலையும் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாது. இது ஒரு அழகான ஆனா சோகமான ஒரு வட்டம். அதை உடைக்கத்தான் அவன் அந்த முடிவெடுக்கிறான். இந்த முறை நீ வாழணும், என் காதல் போதும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றான். அவளோட நினைவா, அவளோட காதலோட அடையாளமா, இந்த உலகத்துல இருக்கிற வாய்ப்பையே அவன் விட்டு கொடுக்கறான். அவளோட நல்லதுக்காக தன்னோட இருப்பையே அவன் தியாகம் செய்யறான். அதுதான் உண்மையான தன்னலமற்ற அன்புன்னு இந்த கதை சொல்லுது. ஆமா, அதனாலதான் கதையோட கடைசி வரிகள் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. காதல் உடம்பு இல்லாமலும் வாழும், நேரம் இல்லாமலும் தொடரும். முடிவுகள் இருக்கலாம். ஆனா காதல் ஒருபோதும் முடிவில்ல. ஆரோவோட நிழல் மறைஞ்சாலும் அவங்க காதல் என்றென்றைக்கும் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையோட கதை முடியுது. ஆமா, ஒரு தனிப்பட்ட உணர்ச்சிக்கு இவ்வளோ சக்தியானு ஆச்சரியப்பட வைக்குது. அதே சரி, இந்த ஆழமான காதல் கதையிலிருந்து நாம இப்போ ஒரு பரந்த சமூக பார்வைக்கு வருவோம். ஓகே. முதல் கதையில காதல்ங்கிற கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி ஒரு ஆன்மாவை இந்த உலகத்துல கட்டி போடுது. இப்போ நாம பார்க்க போற 2வது படைப்பு அதே மாதிரி கண்ணுக்கு தெரியாத இன்னொரு சக்தியை பத்தி பேசுது. அதுதான் மக்களோட சகிப்புத்தன்மை. கரெக்ட். ஒரு தனிப்பட்ட ஆன்மாவின் கதையிலிருந்து ஒரு சமூகத்தின் ஆன்மாவை பத்தின கதைக்கு நாம வரோம். அருமையான இணைப்பு. இந்த 2வது படைப்பு தொடங்குறதே ரொம்ப அழுத்தமா இருக்கு. அரசாங்கம், சட்டம், அதிகாரம் எல்லாத்துக்கும் மேல மக்கள் இருக்காங்கன்னு சொல்லுது. ஆனா யார் அந்த மக்கள்? அதுதான் கேள்வி. அதுதான் இதுல எனக்கு பிடிச்ச விஷயம். மக்கள்னு பொதுவாக சொல்லாம அவங்களுக்கு முகம் கொடுக்குது. ஆமா, தன்னோட கனவு வீட்டுக்காக தினமும் வேலைக்கு போற ஒருத்தன் நாள் முழுக்க வேலை செஞ்ச சோர்வை மறைச்சுக்கிட்டு குழந்தைக்கு சிரிச்ச முகத்தோட சாப்பாடு ஊட்டுற ஒரு அம்மா. தெரு விளக்குக்கு கீழே தன்னோட எதிர்காலத்தை படிக்கிற ஒரு மாணவன். இவங்க யாரும் சரித்திரத்துல இடம் பிடிக்கிற பெரிய தலைவர்கள் இல்ல. ஆனா இவங்க செய்யறது பெரிய தியாகங்கள். ஆமா, இங்க நாம கவனிக்க வேண்டியது அந்த அமைதி. இந்த படைப்பு அவங்களோட அமைதியை ஒரு பலவீனமா பார்க்கல, ஒரு மிகப்பெரிய வலிமையா பாக்குது. ஆமா, அதிக சத்தம் போடுறது அதிகாரம், ஆனா அதிக வலிமை அமைதியா தாங்குற மக்களுக்கு தான் என்கிற வரி ரொம்ப ஆழமானது. ஒரு அணைக்கட்டு மாதிரி அது அமைதியா நிக்குது. ஆனா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சக்திய தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கு. அந்த மாதிரி தான் இந்த மக்களின் அமைதி. நீங்க சொல்றது சரி. ஆனா எனக்கு ஒரு கேள்வி வருது. நீங்க சொல்றீங்க மக்களோட அமைதி தான் அவங்க வலிமைன்னு. ஆனா இன்னொரு பார்வையில பார்த்தா அந்த அமைதி அவங்களோட இயலாமையா இல்ல சுரண்டலுக்கு அவங்களே வழிவகுக்கிற ஒரு விஷயமா பார்க்கப்படலாம் இல்லையா? ஏன் அவங்க பேசாம இருக்காங்க? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஆனா இந்த படைப்பு அந்த அமைதியை இயலாமையா சித்தரிக்கல. அது ஒரு விதமான தேர்வு மாதிரி காட்டுது. ஓ, தேர்வா? ஆமா, அவங்க அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் அவங்களோட கவனம் சிதறக்கூடாதுங்கிறதுக்காக. அந்த மாணவன் ஏன் அமைதியா படிக்கிறான்? ஏன்னா அவன் கவனம் படிப்புல இருக்கு. அந்த தாய் ஏன் சோர்வை காட்டிக்காம அமைதியா இருக்கா? ஏன்னா அவளோட கவனம் குழந்தை மேல இருக்கு. கரெக்ட். அவங்களோட அன்றாட போராட்டங்கள், அவங்களோட கனவுகள், அதுக்கே அவங்களோட முழு சக்தியும் தேவைப்படுது. ஓ, அப்போ இது அலட்சியத்தோட அமைதி இல்ல, இது ஒரு நோக்கத்துக்கான அமைதி. புரியுது. ஆமா, இந்த கூட்டத்துல ஒவ்வொரு முகத்துக்கும் ஒரு கதை இருக்குங்கிற வரி இப்போ இன்னும் அர்த்தம் உள்ளதா தெரியுது. இது ஒரு பெரிய மக்கள் கூட்டம்னு சொல்லாம அந்த கூட்டத்துக்குள்ள இருக்க ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனையும் அவனோட வலியையும் கனவையும் நமக்கு காட்டுது. ஆமா, ஒரு தேசத்தோட உண்மையான அஸ்திவாரம் அதோட தலைவர்களோ சட்டங்களோ பெரிய கட்டிடங்களோ இல்ல. அப்போ எது? இந்த மாதிரி கோடிக்கணக்கான மக்களோட கண்ணுக்கு தெரியாத தியாகங்களும் அவங்களோட சகிப்புத்தன்மையும் தான். அதிகாரம் மாறலாம், ஆட்சி மாறலாம், ஆனா மக்கள் மட்டும் எப்போதும் இருப்பாங்க என்கிற வரி அவங்களோட நிரந்தரத்தையும் முக்கியத்துவத்தையும் உறுதிப்படுத்துது. தலைவர்கள் வருவாங்க போவாங்க, ஆனா இந்த சமூகங்கிற அமைப்பு அப்படிதான் இருக்கும். அதுதான் உண்மையான தொடர்ச்சி. சரிதானே? கரெக்ட். அந்த அணைக்கட்டு உடையிற வரைக்கும் யாருக்கும் அதோட சக்தி தெரியாது. அது மாதிரிதான் இந்த படைப்போட கடைசியில் அந்த எச்சரிக்கையும் வருது. ஆமா, அது வரைக்கும் அவங்களோட சகிப்புத்தன்மையை பத்தி பேசிட்டு திடீர்னு ஒரு திருப்பம். ஒரு நாள் அதே மக்கள் ஒன்றா நின்னா அப்போ தெரியும் இந்த நாட்டோட உயிர் யாருன்னு. இதுதான் அந்த அணை உடைக்கிற புள்ளி. ஆமா, அந்த அமைதி எப்போது வேண்டுமானாலும் ஒரு புரட்சியாக மாறலாம், ஒரு கூட்டு சக்தியாக வெளிப்படலாம்ங்கிற ஒரு உள்ளர்த்தம் அதுல இருக்கு. அது அச்சுறுத்தல் இல்ல, அது ஒரு நினைவுபடுத்துதல். சுருக்கமா பாப்போமா? மரணத்தை தாண்டிய ஒரு காதலையும் சாதாரண மக்களின் அளவிட முடியாத வலிமையையும் நாம பார்த்தோம். ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில மிக சக்தி வாய்ந்த விசைகள், பெரும்பாலும் நம்ம கண்ணுக்கு தெரியாதவர்களா தான் இருக்குன்னு சொல்லுது. ஆமா, ஆரோவோட ஆன்மாவும் சரி, இந்த மக்களோட சகிப்பு தன்மையும் சரி,
ரெண்டுமே கண்ணுக்கு தெரியாத ஆனா ரொம்ப வலிமையான சக்திகள். ஆமா, முதல் கதை காதல் ஒருபோதும் முடிவதில்லைன்னு சொல்லுது. இரண்டாவது படைப்பு மக்கள் எப்போதும் இருப்பாங்கன்னு சொல்லுது. நிலையற்ற இந்த உலகத்துல இரண்டுமே நிலையான ஒன்றை நோக்கி கை காட்டுது. இன்னும் ஆழமா பார்த்தா ரெண்டுமே தியாகத்தை அடிப்படையாக கொண்டது இல்லையா? ஆரோ நிலாவோட வாழ்க்கைக்காக தன்னோட இருப்பையே தியாகம் செய்றான். ஆமா, இங்க மக்கள் ஒரு நல்ல எதிர்காலத்துக்காக தங்களோட நிகழ்கால சந்தோஷங்களை அமைதியா தியாகம் செய்றாங்க. மிக சரியான ஒப்பீடு. ஒன்னு தனிப்பட்ட தியாகம், இன்னொன்னு கூட்டு தியாகம். ஒன்று தனிநபரின் ஆன்மாவை பிணைக்கிற சக்தி. மற்றொன்று ஒரு சமுதாயத்தின் ஆன்மாவை பிணைக்கும் சக்தி. ஆமா, இரண்டும் அமைதியாக இருந்து மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்குகின்றன. கடைசியா உங்களுக்கு ஒரு சிந்தனை. இந்த இரண்டு படைப்புகளுமே கவனிக்கப்படாத ஒரு இருப்பை மையப்படுத்துது. ம், அன்பால் இந்த உலகில் தங்கிவிட்ட ஒரு ஆன்மா, அமைதியான சகிப்புத்தன்மையால் ஒரு தேசத்தையே தாங்கி பிடிக்கும் ஒரு சமூகம். சரி. இது நம்மள இப்படி யோசிக்க வைக்குது. நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்ம வாழ்க்கையையும் இந்த உலகத்தையும் வடிவமைக்கிற வேற என்ன அமைதியான சக்தி வாய்ந்த விசைகள் நம்மள சுற்றி இருக்குமோ? எதையெல்லாம் நாம கவனிக்க தவறிக்கிட்டு இருக்கோம்? நல்ல கேள்வி. இந்த அருமையான படைப்புகளை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இது உண்மையிலே ஒரு ஆழமான உரையாடலா இருந்துச்சு.